வாங்க இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு வச்சிடலாம். வாழைத்தண்டை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி மோர் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா பருப்பை நல்லா கிண்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். வாழைத்தண்டில் ஏற்கனவே தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடலாம். உப்பு சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கெட்டியாயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு, அதிக சத்துள்ள வாழைத்தண்டு கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சி